தமிழக முதல்வர் சொல்லியிருந்தாரு. மீண்டும் திமுக வராத பட்சம் ஆனால் ஒருவேளை ஆர்எஸ்எஸும் மதவாத சக்திகளும் ஆளுமை செய்யக்கூடிய தமிழ்நாடா மாறிடும். இப்ப சமூக வலைத்தளங்களை எவ்வளவுதான் ஒரு அவேர்னஸ் கொடுத்தாலும் என்ன சொல்லிக்கிறாருன்னா, இந்த அவேர்னஸ் பத்தாது, தெருக்கூத்துகள், இந்த தாரை தப்பட்டான்னு சொல்ல, இதன் மூலமா விழிப்புணர்வு இதெல்லாம் நீங்க நீங்க ஃபாலோ பண்ணா மட்டும்தான் மீண்டும் திமுக. அதுக்குதான் நீங்க சொல்றீங்க இல்லையா, நான் அதுக்குதான் அவங்க ரிப்போர்ட் போயிடுச்சு. இந்த தெருமுனை பிரச்சாரம், திண்ணை பிரச்சாரத்துக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க, பண்றாங்க, தீவிரமா ஓட்டு வாங்கணுன்ற வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா வேக்கப் கால் மாதிரி இருக்குது முதலமைச்சர் சொல்றதுன்னு பார்க்கும்போது. எங்களுக்கு நான் உண்மையை சொல்லணும்னா, நான் திமுகவுக்கு எதிரியும் கிடையாது, ஆதரவும் கிடையாது. அதே மாதிரி அதிமுக ஆதரவும் கிடையாது, எதிரியும் கிடையாது. உண்மையை என்ன நடக்குதோ கலந்தாவளத்தை அதை அவங்கள்ட்ட நான் பகிர்ந்துக்கிட்டு இருக்கேன். அப்படி இருக்க பார்த்தீங்கன்னா திமுகவுக்கு ரிப்போர்ட் போயிடுச்சு, அதனால தீவிரப்படுத்தணும், வெற்றி பெறுன்ற ஆளுமையில வேகத்தில் ஓடிக்கிட்டு இருக்காங்க. அதான் உண்மைனாச்சுங்களா. அதில் அதிமுகவும் பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி இல்லாதனால கண்டிப்பாக ஆட்சியை பிடிக்குன்னு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அதுக்காக பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாரு இவர் எடப்பாடி. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா 2 பேருக்குமே போட்டி இருக்கும் மேடம். ஆனால் 2 பேருமே வெற்றி பெறுன்ற நோக்கத்தில் தான் ஓடுவாங்க. கண்டிப்பா அதை எப்படி ஓடுறாங்க, என்ன செயல்படுத்த போகிறாங்கன்றது பொறுத்து தான் பார்க்கணும். ஆமாம். ஆனால் என்னை பொறுத்தவரை திமுகவோட அதிமுக மிக கொஞ்சம் வேகமாக ஓடுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா இழந்திருக்காங்க இல்லையா, பிடிக்கணும் இல்லையா, அதனால கொஞ்சம் ஓட்டம் வேகமாக தானே இருக்கு. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு இன்னொன்று சொன்னால், இவங்க அரசு சார்ந்த வேலைகள்லாம் கொஞ்சம் பார்க்குற மாதிரி இருக்கும் திமுகவுக்கு. அது அதிமுக கிடையாது. இந்த அமைச்சராக இருப்பாங்க, முதலமைச்சராக இருப்பாங்க, அந்த வேலையும் பார்க்கணும், இந்த வேலையும் பார்க்கணும், உடல்நிலையை பார்க்கணும், இது எல்லாத்தையும் பார்க்கணும். அப்படி கிடையாது அதிமுக பொறுத்தவரையில். எந்த அரசு வேலையும் கிடையாது. காலைல பிரச்சாரத்துக்கு கிளம்புனாரா, எங்கே போகிறோம் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கலாம், அதை மாதிரி தான் இருக்கும். இவங்க அப்படி பண்ண முடியாது, ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால. ஓகே, நம்ம தமிழக துணை முதல்வர் பற்றி என்ன நீங்கள் பார்க்குறீங்க? இது வாழையடி வாழையா அந்த குடும்பத்தில் வந்துட்டு இருக்கே. கலைஞர் அவர்கள் இருந்தார், அப்போ இவரை துணை முதலமைச்சர் சொன்னார். பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் ஓட்டு போட்டாங்க, வெற்றி பெற்றாங்க, தலையெழுத்து அனுபவிச்சு தான் ஆகணும். நம்ம எப்போதும் சரியாக இருக்கணும், நம்ம சரியாக இருந்தால் எல்லாம் சரியாக இருக்கும். இப்போ நான் மட்டும் உள்ளுக்குள்ளே வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன். அவங்களுக்கு என்ன தோணுதோ, மக்களுக்கு என்ன தோணுதோ ஓட்டு போட்டிருக்காங்க, சரி, அவங்க அனுபவிக்கிறாங்க. இல்லை கருத்தெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை மேடம். அவங்க ஒருவேளை ஓட்டு போடலின்னா ஏன் அந்த இது வரப்போதா? அவர் வர போறாரா? கிடையாது. சேப்பாக்கத்தில் நின்னாரு, ஓட்டு போட்ட யார்? மக்கள் தானே. அப்போ அவங்க ஜெயிக்க வச்ச மக்கள் தான். அப்போ அவங்க தான் அனுபவிக்க போறாங்க. இதுதான். இதை நம்ம என்ன கருத்து சொல்ல போறோம்? நிறைய பேர் நான் திமுகவுக்கு எப்படி சொல்றதுன்னா வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அந்த பக்கம் போகல, குடும்ப ஆட்சி, வாரிசு ஆட்சி, வேற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க நின்னாங்க, ஓட்டு போட்டாங்க, ஜெயிச்சாங்க, வந்திருக்காங்க. இதுல என்ன குடும்ப ஆட்சியினருக்கு குந்தாணி ஒன்றும் கிடையாது. ஒன்றும் இல்லைன்றீங்களா? ஆமா, அது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரே அவர் இருக்காரு. இல்ல திமுக அவரை விட சீனியாரிட்டியில இருக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்கும்போது துணை முதல்வன்ட்டு தன்னோட குடும்ப வாரிசுக்கு தானே கொடுத்துருக்காங்க. இல்ல நான் அதான் மேடம் சொல்றேன். இப்ப அவர் நிக்கலினா நின்னாலும் ஓட்டு போடலாலும், ஓட்டு போடலைன்னா எப்படி வருவார்? அவரு போட்டிருக்காங்க, போட்டதுனால தான் வந்திருக்காரு. ஏன் போட்டீங்க? நம்ம கிட்ட தப்ப, மக்கள் கிட்ட தப்ப வச்சுக்கிட்டு நம்ம திரும்ப குறை சொல்றது என்ன அர்த்தம் இருக்கு? துணை முதல்வர் ஆயிட்டாரு, எத்தனை பேர் சீனியர் இருக்காங்க, அது இருக்காங்க. ஓட்டு போடுறது நீங்க, பண்ண தப்பு நீங்க, அந்த தப்பு நீங்க அடுத்த தடவை பண்ணக்கூடாதுன்னு நினைங்க, செய்யாதீங்க. அடுத்து எப்படி வருவாரு? கட்சி அரசியல் இதெல்லாம் தாண்டி மக்கள் தான் திருந்தணும், மக்கள் கிட்ட தான் உண்மைதான். நீங்க நம்ம திரும்ப போய் திமுக போய் அவங்களே குறை சொல்லிட்டு அர்த்தம் கிடையாது. நம்ம கிட்ட குறைய வச்சுட்டு நம்ம தான் திருத்திக்கணும். என்ன எத்தனையோ பேர் சீனியர் இருக்காங்க, ஆசைப்படுவாங்க, அதெல்லாம் இருக்கும். இன்னொன்று சொல்லப்போனா, வெளிப்படையாக சொல்லப்போனா, நீ யார்கிட்ட அந்த துணை முதல்வர் கொடுத்தாலும், சீனியர்லாம் இருக்காங்க கொடுத்தாங்க போனாங்க, எடுபடாது. ஓ, ஏன் அப்படி சொல்றீங்க? கட்சி போயிடும். அடுத்த நாள் கட்சியை வளர்க்கறதுக்காக தான் கொண்டு வராங்க. அந்த அதிகாரமும் பணபலம், படைபலம், அதிகாரபலம், இது எல்லாத்தையும் ஏன் கொடுக்குறாங்கன்னா அடுத்து இவரை கொண்டு வரணும் கட்சிக்கு. அப்போ இவருக்கு இதெல்லாம் கொடுத்தாதான் அது நடக்கும். கட்சியை பலப்படுத்தணும், மதிப்பாங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, மரியாதை கிடைக்கும். அப்போ கட்சியை பலப்படுத்தணும், அப்போ இவருக்கு தான் கொடுத்தா தான் நடக்கணும். அந்த வேலையை பார்க்குறாங்க, இந்த வேலையை நடக்குது. ஆமாம், கட்சியை விட்டுற மாட்டாங்க, கட்சினால தானே எல்லாமே. கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ எப்படி அதை எப்படி விடுவாங்க? அப்போ வாரிசு அரசியல்ன்றது சரிதான் அப்படின்றதான் அவங்களுடைய கருத்தா இருக்குதா? நான் அப்படி சொல்லலையே, வாரிசு சரின்னு நான் சொல்லலையே. நீ அப்படி பார்த்தீங்கன்னா வாரிசு அரசியலை பொறுத்தவரையில ஏன் இங்கே நீங்கள் உச்சியிலேருந்து வாங்க, அங்கிருந்து கேக்குறீங்க. ஆமா, நீங்க அமித்ஷா பையன் என்ன எப்படி வந்தாரு அவரு?
அப்போ கிரிக்கெட் ஐசிசியோட தலைவராக இருக்காரு. ஆ. அவர் உழைச்சி முன்னேறி கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு ஐசிசி தலைவரானாரா? இல்லையே. இல்லை அடிப்படை கிரிக்கெட்டரா அவரு? இல்ல. கிரிக்கெட்டில் ஆர்வம் இருக்குன்றோடனே ஐசிசி தலைவராகிட முடியுமா? எப்படி ஆனாரு? அப்பாவோட ரெக்கமெண்டேஷன்ல ஆனார்ல. ம் அகிலேஷ் யாதவ் எப்படி? ம் அவங்க அப்பா என் முதலமைச்சர் யார் எப்படி? ம் அவங்க சிஎம்மாக இருந்தாலும் அவர் கட்சி வச்சிருந்தாலும் வந்தார். இது காமன் சொல்றீங்க. நீங்கள் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா மேலேயே தவறு இருக்குது. அப்படின்றப்ப பார்த்தீங்கன்னா இங்கே எப்படி இல்லாமல் எப்படி இருக்கும்? அதனால வாரிசு அரசுலாம் ஜெனரல் மேடம் மக்கள் ஓட்டு போடுறாங்க, அவங்க வந்து தேர்ந்தெடுக்காங்க. ஏன்னா மக்கள் ஓட்டு போடாமையே இந்த நாட்டை ஆளுன்னு நினைக்கிறாங்க. ஓட்டு போடாமே நிர்மலா சீதாராமன் நிதித்துறை அமைச்சர். அதுதான் எப்படி இதெல்லாம் வாய்ப்புகள் இதுக்கெல்லாம் எப்படி சாத்தியக்கூறுகள்? இல்லை அதுதான் அப்படி இருக்கிறப்போ இல்லை அரசியலமைப்பு சட்டம் இருக்கு, அதனால அவங்க வந்து அமைச்சரானாங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், மக்களோட இங்க வந்து விருப்பப்படாமையே ஓட்டு போடாமே இங்க வந்து அவங்களாம் ஒரு அமைச்சராகிறாங்க. அப்படி இருக்கிறப்போ இங்க வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறதுல இதுல என்ன இருக்கு? அவங்க ஓட்டு போட்டு நிர்மலா சீதாராமனை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல அவங்களுடைய ஜாதி தானே வேலை செஞ்சிருக்க மாதிரி தெரியுது. ஜாதி வேலை செஞ்ச வேலை செஞ்சிட்டுல ஆயிட்டல. நீங்க என்ன செய்ய முடியும்? நான் தான் என்ன செய்ய முடியும்? அரசியலமைப்பு சட்டத்துல இடம் இருக்கு, நாங்க பண்ணிருக்கோம்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு போயிட்டு இருக்கு. இது எதுக்காக சொல்றேன்னா, இங்க மக்களோட அனுமதி இல்லாமயே ஒருத்தர் வந்து அமைச்சர் ஆகிறாரு. சரிங்களா? அப்படி இருக்கிறப்ப மக்கள் ஓட்டு போட்டு இங்க வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. இதுல என்ன இருக்கு? நீங்க என்ன சொல்ல போனா சோனியா காந்தி அவங்க எப்படி தலைவரானாங்க கட்சிக்கு? வித்தல் நாடு தலைவர், சம்பந்தமே இல்லை, அவங்களே தலைவர் ஆயிருக்காங்க. ராகுல் காந்தி எடுத்துங்க, அவரு வாரிசு தானே. அது ஒவ்வொரு கட்சியிலுமே அந்த வாரிசுகள்னு இருக்காங்கல்ல. அப்படி இருக்கிறப்போ இதுல என்ன தவறு இருக்கு? இங்க உள்ளவங்கலாம் கருணாநிதி குடும்பம் சொல்லுவானுங்க. ஆனா கருணாநிதி குடும்பம் மட்டும்தான் கண்ணுக்கு தெரியுமே தவிர மற்ற குடும்பம்லாம் கண்ணுக்கு தெரியாது. நிறைய இருக்கு. சரிங்களா? கருணாநிதி குடும்பம் மட்டும் கிடையாது. நீங்க மத்தியில் ஆளக்கூடிய சோனியா குடும்பமாக இருக்கட்டும், அகிலேஷ் குடும்பமாகட்டும், இல்லை இவர் அமித்ஷா குடும்பமாகட்டும், இந்த மாதிரி குடும்பங்கள் எல்லாம் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காங்கல்ல நிறைய. நீங்க இன்னும் சொல்ல போனா மும்பைல இவங்க என்னக்கா சிவசேனா அவங்க எடுத்துங்க, அவங்களும் வாரிசு தானே. நீங்க எப்படி வரீங்க? ஆமா, எல்லா மாநிலத்திலையும் இந்த பிரச்சனை இருக்கு. சரிங்களா? ஒட்டு மொத்தமா அந்த அரசியலமைப்புல வாரிசுகள் யாரும் வரக்கூடாது அப்படி இல்ல அப்போ இவர் வந்து ஓட்டு போட்டு தான் ஜெயிக்க வச்சாங்க. அப்போ நீங்க ஓட்டு போடாம இருங்க, ஜெயிக்காம இருக்கட்டும். எப்படி அதிகாரத்துக்கு வருவாரு? வராமே இருக்காங்க, அது வேற. ஓட்டு போடாமே அதிகாரத்துல இருக்காங்க. இருந்தாலும் நான் சொல்றேன், அது நம்ம கூட நம்ம தவற வச்சுக்கிட்டு, ஏன்னா அடிப்படையிலே அங்கே மிகப்பெரிய ஒரு தவற வச்சுக்கிட்டு இங்கே கீழே வந்துக்கிட்டு இங்கே கருணாநிதி குடும்பம் வந்துட்டு கத்திக்கிட்டு இருக்கல, என்ன அர்த்தம்? ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும்ல. கண்டிப்பா. நம்ம அதிமுக இன்னொன்று விஷயம் சொல்லணும். என்னன்னா இப்போ நீங்க வந்து கருணாநிதியை மட்டும் பாக்குறீங்க. ஏன் மத்தியில இந்தியாவே ஆள்றாங்களா? அவங்களும் உங்களுக்கு பிரதமர் தானே. காங்கிரஸ் இருந்தாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு பிரதமர் தானே. அமித்ஷா இருக்காங்கன்னா அவரும் உள்துறை அமைச்சர் தானே. அவரும் உனக்கு அமைச்சர் தானே. இந்த நாட்டுக்கு பாதுகாப்பு கூட உள்துறை அமைச்சரா இருக்காருல்ல. அப்ப அவரை பத்தியும் பேசணும்ல. சரிதானே? கண்டிப்பா கண்டிப்பா. அப்போ சோனியா குடும்பத்தை பத்தியும் பேசணும்ல. இது ஒரே ஆளை மட்டும் டார்கெட் பண்ணி பேசக்கூடாது. நான் ரெண்டு கட்சிக்கும் சாதகமெல்லாம் பேசல, என்ன நடக்கிறது நிலவரத்தை நான் சொல்றேன். அப்போ பிஜேபிலையும் இருக்காங்க, காங்கிரஸ்லயும் இருக்காங்க. அப்போ அவங்கெல்லாம் பேசிட்டு வாங்க. மற்ற மாநில கட்சி தலைவர்களும் இருக்காங்க. அப்ப அங்கேயும் பிரச்சனை இருக்குல்ல, அடிப்படையில இங்க பிரச்சனை இருக்குல்ல. மாநிலத்துல எப்படி இருக்கும்போது என்னங்க ஸ்டேட்ல இப்படி பேச கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல வரீங்க? ஆமா, நீங்க சொல்ல போனா மத்தியிலே அந்த பிரச்சனை இருக்கு, மாநிலத்திலயும் அந்த பிரச்சனை இருக்கு. அதெல்லாம் ஒழிச்சிங்கன்னா இது ஒழியும். அங்கேயே அப்படிதானே இருக்கு. அதெல்லாம் வாய்ப்பு இல்லை. நீங்க அதெல்லாம் அந்த மக்களா பார்த்து தெரிந்தாட்டினா எங்க ஒழிய போகுது? அதெல்லாம் கிடையாது. இன்னொரு ஒரு கேள்வி எப்படின்னு பாத்தீங்கன்னா, எம்ஜிஆரோட ஃபேஸ்க்காகவும் அண்ட் வந்து கலைஞரோட ஃபேஸ்க்காகவுமே ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. இந்த அந்த காலத்துல இருக்கிறவங்க அவங்க என்னதான் ஆனாலும் இவங்களுக்கு தான் போடுவாங்க, என்னதான் ஆனாலும் ரெட்டலைக்கு தான் போடுவாங்க. இப்ப அதெல்லாம் மாறிக்கிட்டு வருது. அடுத்த ஜெனரேஷன் தலையெடுத்து வராங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அழிஞ்சிட்டு வராங்க. அடுத்த ஜெனரேஷன் வரும்போது மீண்டும் இதே கட்சி இங்க ஆதிக்கம் செலுத்தும். இந்த ரெண்டு கட்சிகள் நீங்க இங்க ஒரு தவறான ஒரு புரிதல் இருக்கு. எப்படின்னா, எந்த கட்சி ஜெயிக்க போகுதோ அந்த கட்சிக்கு ஓட்டு போடுவோம். எந்த கட்சிக்கிட்ட அதிகார பலம் இருக்கோ அந்த கட்சிக்கு நம்ம நிற்போம். படைபலம் இருக்கோ, எந்த கட்சியில படைபலம் இருக்கோ அந்த கட்சிக்கு போகுன்ற ஒரு மனநிலை இருக்கு. இங்க அடிப்படையிலே பார்த்தீங்கன்னா அந்த எண்ணங்கள் விட்டாதான் நல்ல கட்சிகள் ஆட்சிக்கு வரும். எனக்கு தெரிஞ்சு சொல்றேன், நம்மள்ட்ட ஒரு தப்பான ஒரு எண்ணங்கள் இருக்கு. அந்த கட்சி ஜெயிக்க போது அந்த கட்சிக்கு ஓட்டு போடும்,
அந்த நீ ஓட்டு போட்டு ஜெயிச்ச என்னத்தை பிடுங்க போதா? ஒரு மயிரும் பிடுங்க போறதில்ல. சரி, எப்போதும் இருக்கிற மாதிரி தான் இருக்கும். புதுசா எவனோ ஒருத்தர் சம்பாரிச்சிட்டு போட்டுமே, புதுசா எவனுக்கோ போடான். திமுக ஓட்டு போட்ட என்ன தலைக்கிற மாத்திட்டாங்களா? இல்ல இல்ல அதிமுகவுக்கு ஓட்டு போட்டாங்க, இல்ல பாலாறு தினம் ஒண்ணுச்சா? இல்ல ஒரு மயிரும் கிடையாது. மூணாவது ஆப்ஷன் கொண்டு வழிவிடுங்களேன். நான் என்ன சொல்றேன், இருக்கிற சம்பாதிக்கணும் சம்பாதிச்சிட்டு இருக்காங்கிறேன். ஏவனும் யோக்கியக்காரெல்லாம் கிடையாது. எல்லா பயிலும் அயோக்கியம் தான். எல்லா பயிலும் சம்பாரிச்சுக்கிட்டு தான் இருக்கான். கொள்ளையடிக்கிறது உறுதியாயிடுச்சு. அதனால எந்த கட்சி வந்தாலும் பாலாரும் தேனாரும் ஓட போறதில்ல. ஏன்னா சம்பாரிச்சுட்டு இருக்கிறத விட எவனோ ஒருத்தன் புதுசா சுப்போனோ குப்போனோ எவனோ ஒருத்தன் வரான். ஏன் இன்னும் சொல்ல போனா நாத்தாக்கா நாம் தமிழர் கட்சியோ இல்ல விஜயோ என்ன இளோ எந்த கருமாந்திரமோ வரட்டுமே, வாய்ப்பு கொடுங்களேன். வாய்ப்பு கூட அவனை சார்ந்தவன் பணக்காரன் ஆகிட்டு போட்டுமே. இருக்கவன்ட்டே இருக்கிறத விட இல்லாதவனும் அந்த வளர்த்து விடணும், மக்கள் வளர்த்து விட்டுமே. இப்படி யாராவது மூணாவது ஆள் வந்துருவாங்களோ அப்படின்றதால தான் இப்ப இருக்கிறவங்க எல்லாம் இலவச மகளிர் பயணம் இப்படின்ற ஒரு இதெல்லாம் அது ஜெயிக்கிறதுக்கான வேலைகள் தான். அது ஒரு தலைவிகளை எந்த ஆளுங்கட்சியா இருந்தாலும் யாரோட ஓட்டு நமக்கு கிடைக்கும்ன்ற அந்த யுக்தியை வந்து பயன்படுத்துவாங்க. திமுக எல்லாம் கிடையாது. திமுக வந்தாலும் பெண்களுக்கு என்ன பண்ணுமோ அதை பண்ணுவாங்க. இது இயல்பான ஒரு விஷயம் ஆச்சுங்களா? அது எல்லாம் இயல்பான ஒரு விஷயம்தான். அதனால வந்து பெண்களோட ஓட்டு வேணும், அவங்க வந்து ஓட்டு போட்டுருவாங்க. என்னன்னா எனக்கு இதுக்கு முன்னாடி இது கூட பண்ணல தானே யாரு? அட்லீஸ்ட் இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சி பண்ணல, இவங்க மகளிர் உரிமை தொகை எதுவுமே பண்ணல. அது நிறைய போராடலாம். நீங்க நினைக்கிற மாதிரி மகளிர் எல்லாருக்கும் போயிடுச்சா? இருந்தாலும் குறிப்பிட்ட அவங்கள நீங்க மகளிர் உரிமை தொகைன்னு சொன்னீங்க, யாருக்கு போயிருக்கு? அதுலயும் குறை இருக்கு. அதுலயும் பாதி அந்த பணம் நீங்க கால்குலேஷன் எடுத்து பாருங்க, எத்தனை பேர் வரலன்னு புலம்பிட்டு இருக்காங்க. விடியல் பயணம்னு சொல்றீங்க, இந்த பஸ் போட்டிருக்காங்க இல்லையா, லிப்டிக் பஸ், அந்த பஸ்ல பாத்தீங்கன்னா யாரு போறாதுல? களை எடுக்கிற பெண்கள் போதா? இல்ல நடவு நடுற பெண்கள் போறாங்களா? அன்னன்னைக்கு கூலி வேலைக்கு போற விவசாயம் பாக்குறவங்களாம் போறாங்களா? யாரும் கிடையாது. அதுக்கு முன்னாடி எதுக்கு முன்னாடி அப்போ யாரு பஸ்ல போனாங்களோ அப்பதான் இப்பயும் போறாங்க. மாசம் மாசம் யாரெல்லாம் ஆபீஸ்க்கு வேலைக்கு போறாங்களோ அவங்க தான் இப்போவும் அந்த விடியல் பயணம் பஸ்ல போறாங்க. புதுசா யாரு போறா சொல்லுங்க? இல்ல, கிடையாது. பெருசா ஒன்றும் கிடையாது. நீங்க சொல்ற மாதிரிலாம் விவசாய வேலை பார்க்குறவங்க, அன்னன்னைக்கு கூலிக்கு வேலை பார்க்குறவங்க, அந்த வய வேலை, நாற்று நடுறது, இந்த மாதிரி வேலை பார்க்கலாம். யார் போறா? அவங்க என்ன பஸ்ல போறாங்க? அவங்களுக்குலாம் அந்த இது கிடையாது, வாய்ப்பு இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே தான் அவங்களுக்கு வேலைகள். கஷ்டப்படுறது யாரு? வயல்ல நடவு நடுறவங்களும் இந்த வெயில குனிஞ்சு நேரம் இடுப்பொலி பெண்டு கலட்டணும். கண்டிப்பா அந்த களை பறிக்கிறது காட்டியும் நாத்து பறிக்கிறது படுத்த வேண்டியதான். நம்மளால முடியாது. இப்பேற்பட்ட பெண்களுக்கு எதுவும் போய் சேரல. அவங்களுக்கு என்ன யூஸ்? அதுல அவங்க தானே கஷ்டப்படுறாங்க. அடிப்பிலே கஷ்டப்படுறது அவங்க தானே. இங்க உள்ள பெண்கள் வந்து மாசம் வந்து 10,000 15,000 20,000 சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு என்ன கஷ்டம் இருக்கு? அப்பவும் அதே தான் போயிட்டு இருந்தாங்க, இப்பவும் அதே தான் போயிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சம்பளம் நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறீங்களே கிராமத்துல வந்து என்ன சம்பளம், நடவு நடுறவங்க என்ன சம்பளம் நினைக்கிறீங்க? அதிகபட்சம் பாத்தீங்கன்னா 300 ரூபாய், 350. அது எத்தனை நாள் வேலை இருக்கும்? நடவு நடுறது அதிகபட்சம் பாத்தீங்கன்னா, அதுவும் இப்ப மிஷின் வந்துருச்சு, 2 மாசம் இருக்குமா? அதிகபட்சம் 2 மாசம் இருக்கும். களை பறிக்கிறதுன்ற 1 மாசம் இருக்கும். இது இப்படி இருக்கிறப்போ அந்த 2 மாசம் 3 மாசத்துக்கு 300 ரூபா தான் அதிகபட்ச சம்பளம். அப்படிப்பட்ட மக்களுக்கு தேவையா இவங்க கொடுக்குற பயன்படுறதுக்கு தேவையா? இல்ல ஆமா மாசம் பயணிக்கிறாங்கல்ல, இவங்களுக்கு தேவையா? அதை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யாருக்கு தேவை? அப்படி இருக்குல்ல, அவங்களும் அந்த பயன்லாம் இல்லை. அவங்களும் அந்த குமுறல்லாம் இருக்கு. நீங்க இன்னும் கொஞ்சம் கிராமத்துல கொண்டு போய் பேசி பாருங்க, அவங்களோட குமுறுகள் என்னன்னு அவங்களுக்கே தெரியும். இந்த 1000 ரூபான்றது அத்தனை பேருக்கும் போய் சேருதா? இப்ப சொல்லியிருக்காங்க, அலௌன்ஸ் பண்ணிருக்காங்க, அடுத்த மாசம் மறுபடியும் வருதுன்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் பார்த்தீங்கன்னா ஓட்டை பேஸ் பண்ணி தான் பண்றாங்க. எல்லாமே இங்க அரசியல் பொறுத்தவரை ஓட்டு தான். அது வந்தா நல்லா இருக்கும். கண்டிப்பா. ஆமா, வருமா வராதான்னு பொறுத்து தான். ஒரு 1000 ரூபான்றது ஒரு செலவுக்கு நிறைய பெண்களுக்கு. சரி, இது ஒரு பக்கம் இருக்கும்போது இப்போ தமிழ்நாட்டுல வந்து அதிகப்படியா பேசப்படுறது இந்த போதைப் பொருள் கலாச்சாரம் ஒரு நாளைக்கும் பெருகிட்டு வருது அப்படின்றது ஒண்ணுதான். இப்போ ரீசெண்டா அந்த ஸ்ரீகாந்த் விஷயம் ஆரம்பிச்சு, நேத்து கிருஷ்ணா அவர் மாட்டல. நீங்க போதைப் பொருள் ஜாஃபர் சாதிக்ல இருந்து ஆரம்பிக்கும் போதே நீங்க போதைப் பொருள்ன்றது நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன விஷயம் கிடையாது. இதுல வந்து பெரிய கேமிங் இருக்கு, நெட்வொர்க் இருக்கு, கேமிங் இருக்கு. சரி, நீங்க நினைக்கிற மாதிரி சும்மா சின்ன விஷயம்லாம் கிடையாது. பல ஆயிரம் கோடிகள் இது விளையாடுது. இது எனக்கு தெரிஞ்சு பார்த்தா மத்திய அரசுக்கு தெரியாம இருக்கும். போதைப் பொருள், ஹெராயின் அந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி காணாமல் போகுதுன்றதெல்லாம் நீங்க ஏன் குஜராத்ல துறைமுகத்துல கிட்டத்தட்ட டன் கணக்குல காணாம போச்சு. எங்க போச்சு? காணாம போச்சு. எங்க போச்சு? கப்பல் வழியா யாரு? இத்தனைக்கும் அதானி துறைமுகம்,
சரிங்களா. உள்ளார அவ்வளோ சீக்கிரம் யாரும் போக முடியாது, வர முடியாது, எல்லாமே செக் பண்ணி தான் அனுப்புவாங்க. அதுவும் டன் கணக்கில் ஒரு போதைப் பொருள் காணா போகுதுன்னா எப்படி? இது இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா மத்திய அரசோட கட்டுப்பாடு, அவங்களுக்கு தெரியாமல் இருக்க போகுது இல்லை. ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.